யூனியன் பட்ஜெட் 2025 கீ ஹைலைட்ஸ் வந்து இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் ரிவிஷன் தான். ஸோ இப்போ 12 lakhs வரைக்குமே வந்து இன்கம் டேக்ஸ் கிடையாது. பட் இருந்தாலும் வந்து நம்ம டேக்ஸ் ஸ்லாப் ரேட் எடுத்து பார்த்தோம்னா 0 to 4 lakhs நில்லு, 4 lakhs to 8 lakhs வந்து 5%, 8 lakh to 12 lakh வந்து 10%, 12 to 16 lakh வந்து 15%, 16 to 20 lakh 20%, 20 to 24 lakh வந்து 25%, above 24 lakhsக்கு மேலே 30%. இது வந்து டேக்ஸ் ஸ்லாப் ரேட்டு. பட் அவங்க எப்படி 12 lakhs வரைக்கும் அவங்க வந்து டேக்ஸ் இல்லைன்னு அவங்க சொல்றாங்கன்னா டாக்ஸ் ரிபேட் மூலமா அவங்க சொல்றாங்க. ஸோ இப்போ வந்து டாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிடக்ஷன் பண்ணிட்டு இருப்போம். இப்போ வந்து ஓல்டு ரெஜிமேல வந்து நமக்கு டாக்ஸ் டிடக்ஷன் இருக்கும். நம்ம வந்து 80Cல வந்து நம்மளுடைய ஹெச்ஆர்ஏ இன்சூரன்ஸ்லாம் கவர் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போ அதெல்லாம் வந்து நியூ ரெஜிமேல எதுவுமே பண்ண முடியாது. பட் நியூ ரெஜிமேல வந்து டாக்ஸ் ரிபேட்னு ஒன்று இருக்கு. ஸோ அது வந்து இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 87A படி டாக்ஸ் ரிபேட் மூலமா முன்னாடி வந்து 12,500 ரூபாய் தான் லிமிட் இருந்துச்சு. அந்த லிமிட் வந்து இப்போ அவங்க 60,000 வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்போ அந்த அப்பர் பேண்டோட நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் இன்கம் வாங்குறவங்களுக்கு டாக்ஸ் வராது. ஸோ இப்போ இதை வந்து நாங்கள் ஒரு டேபிள் மாதிரி நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ டேபிளில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் லிமிட் இருக்குன்னா அந்த 12 லட்சம் ரூபாயில் வந்து நமக்கு 60,000 ரூபாய் வரைக்கும் டாக்ஸ் ரிபேட் இருக்கும். அதுக்கு மேலே போக போக உங்களுக்கு வந்து டாக்ஸ் ஆட் ஆகிட்டே போகும். ஸோ இந்த டேபிள் நாங்கள் அட்டாச் பண்ணியிருக்கோம். அந்த டேபிள் ரெஃபர் பண்ணி பாருங்க.